தேங்க்யூ. எஸ்பி சூர்யா சாரோட பில்ல நீங்க கட்டுறீங்கன்னா நீங்க அவரோட சொந்தக்காரங்களா? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி அவர் இங்க வரதுக்கு காரணமே நான் தாங்க. திரும்ப அவர் இங்க வர மாதிரி இருந்தாலும் அதுக்கு காரணமும் நானா தான் இருப்பேன். எனக்கு ஒன்னும் புரியல சார். சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். பை தி வே, நான் அந்த சூர்யாவை பார்க்கணும். எங்க இருக்காரு? ஐசியூல இருக்கார் சார். ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க லெஃப்ட் திரும்பினீங்கன்னா இருக்கும் சார். தேங்க்யூ. நீ எதுக்கு இங்க வந்த? நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். எதுக்கு தேங்க்ஸ்? உன் புருஷன்கிட்ட நான் இப்படி அடி வாங்கினதுக்கா? உன் புருஷனால நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்காகவா? இவ்வளவு நேரம் நீங்க ஹையர் அபிஷியல் கிட்ட பேசினதை நான் கேட்டேன் சார். உங்களை அடிச்சது அவருதான்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்க அவர் பேரை சொல்லவே இல்லைல்ல, அதுக்காக தான். ஓ, உன் புருஷனுக்கு நான் நல்லது செஞ்சேன்னு நினைக்கிறியா? நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்னா டிபார்ட்மெண்ட் அவனை தண்டிக்கும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. என்னோட மெயின் டார்கெட்டே உன் மாமனார் கிருஷ்ண பிரசாத் இல்ல, உன்னோட புருஷன் ககன். நானே சுயமா என் கையால அவனை அழிக்கணும். நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்ல, அதே மாதிரி அவனும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். உன் புருஷனை கொன்னதுக்கு அப்புறம் தான் எந்த என்கொயரியா இருந்தாலும் அவன் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான். நீ உங்க அப்பா கிட்டே போயிடு. ப்ளீஸ் சார், இந்த பகை எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா நல்லா யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் சார். சார், எஸ்பி சூர்யா சாரை பார்த்துட்டீங்களா? சபாஷ் கேபி, சபாஷ். உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்குறேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு அதுக்கான நன்றி கடனை செலுத்திட்டேன். தெருவுல இருக்கிற நாய்க்கு ஒரு வேளை சோறு வச்சதுக்கு வாழ்க்கை முழுக்க விசுவாசமா இருக்கிற மாதிரி இந்த வீட்டு உப்ப சாப்பிட்ட உன் விசுவாசத்தை காட்டிட்ட. இப்ப மட்டும் இல்ல, அந்த உண்மையை என்னைக்கும் சொல்ல மாட்டேன். குட் டெசிஷன் கேபி. முடிவுங்கிறது வாழ்க்கையவே மாத்திடும். பொண்டாட்டி மேல இருக்கிற பாசத்துல நல்லா யோசிச்சு சரியான முடிவு தான் நீ எடுத்திருக்க. ஏங்க, நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். கேபிக்கு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருந்த மீரா. அந்த திருடன் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. அத காலமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அபூர்வா. செஞ்ச தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க வாங்க. எப்ப சாப்பிட்டீங்களோ, என்ன சாப்பிட்டீங்களோ, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நானே என் கையால பண்ணிருக்கேன். வாங்குங்க. நான் வரேன், நீ போ. சரி. போ கேபி. இந்த வீட்டோட ஒப்ப சாப்பிட்டு விசுவாசமா இங்கேயே இரு. உண்மைய மறைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. அபூர்வா, தப்பிச்சிட்டன் மட்டும் நினைக்காத. கூடிய சீக்கிரமே உன்னோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் காட்டுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. பகல் கனவ கண்ணை திறந்துகிட்டே காண்றான் போல, பாவம். ஆனா இப்பெல்லாம் நீ வர வர ரொம்ப புதுசா தான் பூமி தெரியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிற. உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல பூமி.
இவர்தான் வர வர புரியாத மாதிரி மாறிட்டு இருக்காரு. இதுல நான் மாறிட்டேன்னு இவர் என்ன சொல்றாரு? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க கூச்சமே படக்கூடாது. வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. உன் பாசத்தை என்னன்னு சொல்றது? நம்ம வீட்ல அப்பா எதுக்காக கூச்சப்பட போறாரு? நீ வாயை முடிக்கிட்டு சாப்பிடுறா. என்னம்மா சூனியக்காரி மாதிரி பாக்குற? அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ம், ஆ, ஓஹோ, ம். ஏங்க, கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோங்க. ஆ. பாத்தியா கேபி, மீராவோட பாசம் உனக்கு புரியுதா? நீ சொல்லு கேபி. அவன் சொன்னது உண்மைதான். நான் உயிரோட இருந்ததுனால தான் அதை தடுத்தேன். தடுத்த? அப்போ நீயும் சாரதாவும் சேர்ந்து எதுக்கு தடுத்தீங்க? செர்ரி வேண்டான்னு ககன் பிண்டம் வைக்கணுங்கிறதுக்காக தானே? அப்படின்னா உலகத்துடைய பார்வையில ககன் தான் என் புள்ளன்னு நிரூபிக்கிறதுக்காக. மீராவோட அடையாளத்தையும் பசங்களுடைய அடையாளத்தையும் முழுசா அழிச்சிடலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. அப்படிதானே கேபி? ஐயோ 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 ஐயோ, என்ன அநியாயம் இது! என்ன கெடுதல் எண்ணம்! அந்த சாரதால மனுஷியே இல்ல, மனுஷி உருவத்தில் இருக்கிற ராட்சசி. ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு நினைக்கிற சூனியக்காரி. அவ என் முன்னாடி வரட்டும், நான் அவளை பாத்துக்கிறேன். அவளோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டு என் சந்தோஷத்தை அழிக்கணும்னு பாத்திருக்கீங்க. என் மஞ்சள் குங்குமத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல? சொல்லுங்க. ஐயா 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 எந்திரிக்கையா? ஐயா என்னாச்சுங்கய்யா? ஐயா எந்திரிக்கையா? ஐயா உங்களுக்கு என்னதான் ஆச்சுங்கய்யா? ஐயா எந்திரிக்கையா? ஐயோ ஐயா 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 எந்திரிக்கையா? ஐயா ஐயா எந்திரிக்கையா? ஐயா மேடம்க்கு ஃபோன் பண்ணலாம்.